வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜான் மைக்கேல் கிரிச்டன் எழுதின ஜுராசிக் பார்க் இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. கதை கோஸ்டரிக்காவில் 1989 லேட் சம்மரில் ஆரம்பிக்குது. ஏன் அந்த இடத்துல கதை ஆரம்பிக்குதுன்னா, அங்கே சில விசித்திரமான விஷயங்கள்லாம் நடக்குது. அமெரிக்கன் எக்ஸ்பேக்டான டாக்டர் ராபர்ட்டா கார்ட்டர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் அவர்கிட்ட வராரு. பார்த்தா ஏதோ ஒரு மிருகம் அந்த ஆளை கடிச்சு இருக்குது. எங்கே கடிச்சு இருக்குன்னா, ஒரு தனியாக இருக்கிற ஒரு ஐலண்ட், அங்கே யாருமே மனுஷங்க யாருமே இல்லை. அந்த இடத்துல அவங்க ஒரு சீக்ரெட்டாக ஒரு ரெசார்ட் கட்டின்னு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் அங்கே வேலை செஞ்சுட்டுருக்காரு. அந்த இடத்துல ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு மிருகம் அவரை கடிச்சிருக்கு. அது பின்னாடி என்ன ஆகுதுன்னா, டினா பவுமேன்ற ஒரு அமெரிக்கன் டூரிஸ்ட்டு பீச்சில் என்னை ஒரு பல்லி மாதிரி ஒன்று அட்டாக் பண்ணிச்சுனோ அவங்க சொல்கிறாங்க. அப்போ லோக்கலாக இருக்கக்கூடிய பயாலஜிஸ்டான டாக்டர் குட்ரெஸ் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பேரண்ட்ஸ் கையில் கவலைப்படாதீங்க, இது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பல்லி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் டீனா வரைஞ்ச அந்த பல்லியோட ட்ராயிங்கும் அந்த ஸ்பீஷீஸ் ஆஃப் லிசர்ட் அவருக்கு என்ன தெரியுதோ அதை நியூயார்க் சிட்டிக்கு அனாலிசிஸ்க்கு அனுப்பி வைக்கிறாரு. அதே சமயத்தில் டாக்டர் ஆலன் கிராண்ட் அவர் மாண்டானா அப்படின்ற ஒரு இடத்துல பள்ளம் தோண்டின்னு இருக்காங்க. அவர் பேலியோன்டாலஜிக்கல் டிக் சைட், அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த மிருகங்கள்லாம் இருக்கணும், அந்த இடத்துல நிறைய மிருகங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் பண்ணும்போது ஒரு பேபி வெலோசிராப்டர், இது ஒரு வகையான டைனோசர், அதோடைய ஃபாசில்னால் அந்த மிருகம்லாம் இறந்துட்ட அப்புறம் அது கீழே புதைஞ்சிருக்கும் இல்லையா, அதனால் அதோடய ரிமெயின்ஸ், அது எலும்பு கூடாக இருக்கலாம், என்னென்ன மிச்சம் இருக்கும், நகங்கள், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு முழு பேபி வெலோசிராப்டருடைய ஒரு ஃபாசில் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் பாப் மாரிசன்ற ஒரு லாயர் இவர் ஜான் ஹாமட் அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா அவரோட கம்பெனி இன்ஜின் மேலே அவருக்கு ஒரு சந்தேகம், அங்கே ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால அவர் இவரை பார்க்குறாரு. ஏன்னா இந்த இன்ஜின்ற கம்பெனி கோஸ்டரிக்கா அப்படின்ற ஒரு ஐலண்டில் ஏதோ செய்கிறாங்க, அந்த விஷயம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் இவருடைய எண்ணமாக இருக்குது. இப்போ மாரிஸ் கிராண்ட்டை இன்டர்வியூ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. மாரிஸ் போயிட்ட அப்புறம் கிராண்ட்டுக்கு 2 ஃபோன் கால் வருது. ஒன்று அந்த நியூயார்க்கில் இருக்கிற லேப்டெக்லேருந்து அவங்களுக்கு இந்த பீச் அட்டாக் ஆச்சுல கோஸ்டரிக்காவில், அதில் அவரோட ஒப்பீனியன் என்ன, ஏன்னா அந்த அட்டாக் பண்ண மிருகம் அது வெறும் சாதாரண பல்லி இல்லை, ஒரு டைனாசர் எப்படி பிளான் பண்ணி அட்டாக் பண்ணுமோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. அதனால் அதை பற்றி அவரோட ஒப்பீனியன் வேணும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஹேமண்டுன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிராண்ட்டையும் அவரோட கலிகான டாக்டர் எல்லி சாட்லரும் என்னோடய ஐலண்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்வைட் பண்ணுறாரு. அதனால் ஹேமரோட சேர்ந்து டொனால்ட் ஜெனரோ, அப்புறம் டாக்டர் ஐஎம் மால்கமோடைய அவர் ஒரு ஃபெல்லோ கன்சல்டன்ட், அப்புறம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அனலிஸ்டான டெனிஸ் நெட்ரே, கிராண்ட்டு, சாட்லர், இவங்கெல்லாம் இஸ்லா நியூப்லருக்கு வராங்க. வரும்போதே கையால் எழுதப்பட்ட ஒரு வெல்கம் சைன், ஜுராசிக் பார்க்குக்கு வருக அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது தான் அவங்க ஒரு பார்க்கை பார்க்குறாங்க, அது ஒரு தீம் பார்க்கு. அந்த இடத்துல அந்த காலத்தில் இருந்த டைனோசர்லாம் அவங்க ஜெனட்டிக் சீக்வென்சிங்கும் குளோனிங் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி திருப்பி உயிர் பெற்றிருக்காங்க. ஹேமண்டோடைய பேர பசங்களான லெக்ஸ் அண்ட் டிம் மர்ஃபியும் அவங்களோட சேர்ந்து அந்த பார்க்கில் அவங்க வார்டனர் ராபர்ட் மல்டனோடையும் சீஃப் ஜெனட்டிக்ஸ் டாக்டர் ஹென்ரி வியூ, அப்புறம் சீஃப் இன்ஜினியர் ஜான் ஆர்னல்ட் இவங்களோட சேர்றாங்க. அப்போ தான் அவங்க ஃபுல்லாக பார்க்குறாங்க. அங்கே அந்த பார்க்கே முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஜெனட்டிக்ஸ் லேபில் ஊ இதை எப்படி அவங்க செஞ்சாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்னன்னா, இந்த நம்ம பேராசிட்டிக் பக்ஸ்னால் ஏதாவது ஒரு உயிரினத்தோடைய உடல் மேலே உட்காந்து அதோடைய ரத்தத்தை குடித்து வாழக்கூடிய பக்ஸு, அது இந்த மெழுகு மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை மாட்டி இறக்கும் போது, இது இப்போ நம்ம ஏதோ ஒரு உடம்புல இருந்து அந்த ரத்தத்தை குடிச்சிருக்கோம் இல்லையா,
அந்த ரத்தத்தோடு சேர்ந்து இதுவும் வந்து அந்த ஆம்பருக்குள்ளே அப்படியே இருந்திருக்கும் லட்சக்கணக்கான வருஷங்களாக. அந்த மாதிரி இருந்த ஒரு பாராசிட்டிக் பக்ஸ்லேருந்து அவங்க இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை எடுத்து அந்த டிஎன்ஏவை சீக்வென்ஸ் பண்ணி அதை வந்து முதலோட முட்டையில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் இப்படி செஞ்சுருக்காங்கன்னா, அப்போ தான் இவங்களால் வெளியில் வரக்கூடிய அந்த முட்டையிலேருந்து வெளியில் வரக்கூடியது எல்லாமே வெறும் பெண் டைனோசராகவே வர முடியும். வெறும் பெண் டைனோசராக வந்து வெளியில் வந்ததுன்னா அப்போ அதுவாக தானாகவே வந்து இன்னொரு உயிரினத்தை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இனவிருத்தி செய்ய முடியாது, வெறும் பெண் டைனோசர்களாகவே இருந்தாலே அப்படின்றது தான் கான்செப்ட். ஏன்னா வந்து ஆண் டைனோசரும் பெண் டைனோசரும் சேர்ந்து இனவிருத்தி ஆச்சுன்னா அதோட எண்ணிக்கை அதிகமாகிடும், அதனால் அழிவு தான் ஏற்படும். அதே சமயத்தில் இங்கே நெட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி இருந்துடுறாங்க. ஏன்னா வந்து இந்த பக்ஸு இந்த பார்க்கில் வந்து எப்படி இருக்குது அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்புறம் அதை பற்றிலாம் கேட்டுன்னு இருக்கும்போது எலக்ட்ரிக் வண்டிங்கெல்லாம் வந்து இவங்களெல்லாம் வந்து அந்த ஐலாண்டை சுற்றி பார்க்கறதுக்காக அழைச்சின்னு போகுது. இப்போ இதில் ஹைலைட் என்னென்னா எல்லாமே ஏற்கனவே ப்ரீ ப்ரோக்ராம்டாக இருக்குது. அந்த ஏற்கனவே இவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ஐலாண்டை சுற்றி பார்க்கும்போது ஒரு அடல்ட் டைனோசரஸ், அதாவது அது ஒரு வகையான டைனோசர் வகை, அது வந்து ஒரு முழு ஆடை உயிரோடு வந்து அப்படியே அதோட உணவாக எப்படி எடுத்துக்கிறதும் இவங்க பார்க்கலாம். இப்போது இந்த சுற்றி பார்க்குறவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டெகோசார் உடைய அது ஒரு டைனோசர் கிட்டக்க இருந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து கிராண்ட் எலி வந்து அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய வெட்டரினரி டாக்டர் ஹார்டிங்க்கு அவங்க வந்து உதவி செய்கிறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு டைனோசர் தான், ஆனால் அது வெறும் தாவரங்களை தான் சாப்பிடும். அதுக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போகுது, அதனால் அது ஏன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க உதவி செய்கிறாங்க. அது மாதிரி சுற்றி பார்க்கும் போது கிராண்ட் வந்து பார்க்குறாரு, அங்கே பக்கத்தில் வந்து டைனோசர் முட்டையோட ஓடு வந்து உடஞ்சி அங்கே கிடக்குது. அதாவது அது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு டைனோசர் வந்து அது முட்டையை உடச்சின்னு வெளியில் வந்திருக்கோம் இல்லையா, அந்த கோழி குஞ்சு வெளில வர மாதிரி, அந்த மாதிரி இந்த டைனோசரோட குழந்தை குட்டி வந்து அந்த முட்டையிலேருந்து உடச்சிட்டு வெளியில் போன அந்த மிச்சம் அந்த முட்டை ஓடு மட்டும் அங்கே இருக்கிறத பார்க்குறாரு. அதே சமயத்தில் அங்கே ஒரு புயல் வந்து கொஞ்சம் தூரத்தில் உருவாகுது. இப்போ எலி வந்து டாக்டர் ஹார்டிங் வந்து இதோடு இருக்காங்க. அதே சமயத்தில் கிராண்டோ மேல்கமும் வந்து அங்கே ஒரு ரேடியோவை பார்க்குறாங்க. அந்த ரேடியோவில் வந்து இவங்க இந்த பார்த்த அந்த முட்டை ஓடை பற்றி கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் சர்வே அது வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. அது வந்து அந்த சர்வேயை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிய வருது டசன்ஸ் கணக்கான மிருகங்கள் வந்து அந்த ஐலாண்டில் வந்து ஃப்ரீயாக வந்து சுற்றின்னு இருக்குன்னு. அதில் சில ஸ்பீஷீஸ் வந்து ராப்டர்ஸு. இந்த ராப்டர்ஸ்க்கு வந்து இனவிருத்திக்கு ஆண் பெண் தேவையே இல்லை, அது தானாகவே வந்து இனவிருத்தி பண்ணியிருக்கு யாருமே பார்க்காம. இதை விட மோசமானது என்னன்னா இப்போ வந்து திரும்பி வராங்க இல்லையா விசிட்டர் சென்டர்லேருந்து, அப்போ டிம்மும் லெக்ஸும் வந்து ஒரு 2 ஸ்டோவே ராப்டர்ஸ் வந்து மெயின்லேண்ட்லேருந்து ஐலாண்டுக்கு சப்ளை ஷிப் மூலமாக போயின்னு இருக்கிறத பார்க்குறாங்க. அதனால் அவங்களும் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வார்ன் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க சொல்லிகிட்டே இருக்கும் போதே புயல் வந்து அந்த அந்த ஐலாண்டுக்கு வந்துடுச்சு. இதே சமயத்தில் நெட்ரி என்ன பண்ணிடுறாருன்னா அங்கே இருந்த பவரை வந்து அவர் கட் பண்ணிடுறாரு. ஏன்னா அவருடைய ஐடியா என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் இந்த டைனோசர் முட்டைங்கள் எம்ப்ராயோனா அந்த டைனோசர் முட்டை அதை வந்து கொஞ்சம் முட்டைகளை அவர் திருடணும். இது அவர் திருடுறதை யாரும் பார்க்கக்கூடாதுன்னா பவர் இருக்கக்கூடாது. பவர் இல்லைன்னா தான் செக்யூரிட்டி சிஸ்டமால் இவரை மானிட்டர் பண்ண முடியாது. இப்போ அந்த முட்டைங்களை திருடிட்டு நேராக வந்து அவர்கிட்ட இந்த முட்டையை வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவர் நிறைய பணம் வந்து அவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இதுக்காக. அதனால் நீ இந்த முட்டையை திருடி எடுத்துகிட்டு கொடு, நான் உனக்கு நிறையா பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவரை பார்க்குறதுக்காக போகிறாரு. ஆனால் புயலாக இருக்கிறதுனால அவர் வண்டி வந்து மாட்டிக்குது. அவர் எங்கேயோ வழி தவறி போயிடுறாரு. வெளியில் வரும்போது குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய டைனோசர், ஆனால் இந்த குட்டி டைனோசர் வந்து கார்னிவோரஸ்னால் மாமிச தின்னிகள், அதுங்கிட்ட மாட்டிக்கிட்டு அதுங்க வந்து இவரை சாப்பிட்டுடுதுங்க. இப்போது இந்த பவர் கட் ஆனதுனால சுற்றி இருந்த இந்த வேலியில் கரண்ட் இல்லாததுனால இந்த டைனோசரஸ்லாம் வந்து ஃப்ரீயாக வெளியில் வந்துடுதுங்க. வந்துட்டு அங்கே இருந்த அந்த வெஹிக்கல்ஸு அதில் இருந்தவங்களெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க.
அப்படி அட்டாக் பண்ணும்போது டிம் வந்து மரத்து மேலே தூக்கி எறியப்படுறாரு. மேல்கமுக்கு பயங்கரமாக அடிபட்டுடுது. அந்த பார்க்கோட பப்ளிசிட்டான எட் ரெகஸ் வந்து கொல்லப்படுறாரு. இப்போது மல்டன் ஜெனரோ வந்து இதை பார்த்துட்டு அவங்க ஓடி போய் அந்த சீனுக்கு போனால் கூட அவங்களால இந்த எட் ரெகஸ் வந்து கொல்லப்படுறாரு இல்லையா, அவருடைய ஒரு காலை மட்டும்தான் பார்க்க முடியுது. மிச்சம் பகுதியெல்லாம் அந்த டைனோசர் சாப்பிட்டுட்ருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் மேல்கமுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. கிராண்ட்டும் அந்த பசங்களும் வந்து ஒரு பத்திரமான ஒரு ஷெல்டருக்கு போய் அங்கே வந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இரவு முழுக்க வந்து ஆர்னால்டும் ஊவும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த நெட்ரே பண்ண அந்த கலவரம், அந்த பவரை கட் பண்ணதுனால நிறைய விஷயம் நடந்துச்சு. அதே சமயத்தில் மல்டன் ஹார்டிங்கும் அந்த பார்க்கில் இருக்கிற வேலை செய்கிறவங்களும் வந்து இந்த டைனோசர்லாம் அந்த வேலியெல்லாம் உடச்சிட்டாங்களே, அதனால் அந்த ஃபென்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் தப்பிச்சு போன டைனோசர்லாம் திருப்பி வந்து அந்த வேலிக்குள்ளே கொண்டு வரத்துக்கு அவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டுருக்காங்க. மேல்கம் வந்து ராத்திரி வந்து அந்த லாட்ஜில் இருக்கார். அவரை எலி வந்து பார்த்துக்குறாங்க. ஏன்னா அவருக்கு நல்லா அடிபட்டிருக்கு. அதே சமயத்தில் கிராண்ட்டும் அந்த குழந்தைங்களும் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஹட்டில் வந்து ஒரு குடிசை மாதிரி இருக்குது, மெயின்டெனன்ஸ் குடிசை. அங்கே அவங்க போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. காலையில் வந்து ஆர்னால்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த பார்க்கோட சிஸ்டமெல்லாம் வந்து ரெஸ்டோர் பண்ணுறாரு. அது வந்து ஒரு ஹார்ட் ரீபூட் தான் பண்ணிவிட்டு, இதனால் என்ன ஆகிடுதுன்னா கண்ட்ரோல் ரூமில் வந்து அவங்களால வந்து இந்த தப்பிச்சு போன அடல்ட் டைனோசரஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து அவங்கள ஹண்ட் பண்ண முடியுது. இன்னொரு டைனோசரை அவங்க வேறு வழி இல்லாமல் கொள்ளையே செஞ்சுறாங்க. ஏன்னா அது தப்பிச்சிட்டு வெளில வந்துடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது, கொன்னாதான் முடியும். அதே சமயத்தில் அவங்க அந்த ஃபீல்டை வந்து க்ராஸ் பண்ணணும். கிராண்ட்டும் அவங்க பசங்களும் வந்து அப்படி க்ராஸ் பண்ணும்போது இந்த ஒன்று அட்டாக் பண்ணுறதெல்லாம் அவங்க ரொம்ப கிட்டக்கந்தே பார்க்குறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு திரும்பி வந்துன்னே இருக்கும் போது, ஏன்னா அங்கே இருக்கிற அந்த டைனோசரில் நிறையா வந்து மாமிச திணைகள் வரும்போது கிராண்ட் வந்து ஒரு இந்த தண்ணியில் மிதக்கிற ராஃப்ட்டை வந்து பார்க்குறாரு. அதில் அவரும் குழந்தைங்களும் ஏறி இவங்க செயற்கையாக உருவாக்கின ஒரு ரிவர் அந்த பார்க் பக்கத்துலேயே இருக்குது, அது வழியாக அவங்க வராங்க. அவங்க வந்துட்டே இருக்கும்போது அங்கே டேஞ்சரஸாக இருக்கக்கூடிய அந்த பார்க்ஸோட ஏவரி இதுங்க வந்து எப்படின்னா டெரிட்டியல், அதாவது இதுங்க வந்து நிலத்திலும் வாழக்கூடிய அந்த டைனோசர்ஸ் தான், அதுங்களையும் பார்க்குறாங்க. அதே சமயத்தில் டில்லஃபர்சர் வந்து அது ஒரு வகையான டைனோசர். இது எப்படின்னா விஷத்தை நம்ம மேலே துப்பிடும். எந்த மாதிரி டைனோசர்லாம் இவங்க தாண்டி வராங்க. அவங்கள வந்து ஒரு டைனோசர் பின்னாடியே துரத்தினே வருது. கடைசியில் வந்து அந்த ரிவர் வந்து முடிகிற இடத்துக்கு வரும்போது அங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது, ஒரு லகூனில் போகிற மாதிரி. அது வரைக்குமே வந்து துரத்தின்னு வருது. கிட்டத்தட்ட அதுக்கிட்ட மாட்டிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்போது அவங்க அங்கே ஒரு ஷெட்டை பார்க்குறாங்க. அந்த ஷெட் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஷெட்டு. அங்கே ஒரு வண்டியும் இருக்குது. இவங்க ஏதோ ஒன்று அங்கே உள்ளே போயிடுறாங்க. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ராப்டர், அது ஒரு வைல்ட் பிரெட்டு. அங்கே வந்து கிராண்ட்டை வந்து அது பார்க்குது. அது வந்து அவரை அட்டாக் பண்ண பார்க்குது. இங்கே கண்ட்ரோல் ரூமில் என்ன ஆகிடுதுன்னா எல்லாமே திடீர்னு வந்து இருட்டாயிடுது. அப்புறம் ஆர்னால்டு வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் ரீபூட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்து அந்த மெயின் ஜெனரேட்டர் ரீஸ்டார்ட் பண்ண மறந்துட்டார். அதனால் இந்த ஜெனரேட்டர்ஸ்லாம் வந்து இருக்கக்கூடிய பவரில் ஓடி இப்போ செகண்டரி ஜெனரேட்டர்ஸ்லலாம் பவரே இல்லாமல் போயிடுச்சு. அப்படின்னா என்ன ஆகும்னா இவங்க வந்து இப்போ திருப்பி ஃபென்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்களே, அதிலெல்லாம் எலக்ட்ரிசிட்டியே இருக்காது. எலக்ட்ரிசிட்டியே இல்லைன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டைனோசர் ராப்டர்ஸ்லாம் வந்து அந்த வேலியை தாண்டி உடச்சிக்கிட்டு வெளியில் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ ஆர்னால்டு என்ன பண்ணுறாருன்னா திரும்பி வந்து பவரை அந்த ஜெனரேட்டருக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனால் அப்படி செய்யும் போது அந்த டைனோசர்லாம் அவர் அட்டாக் பண்ணுது. முல்டன் ஒரு டைனோசரை கொன்னுறாரு, இன்னொன்று வந்து வூண்ட் பண்ணிடுறாரு. இதனால் என்ன ஆகிடுதுன்னா மிச்சம் இருக்கிற டைனோசர்லாம் அங்கே இங்கேன்னு செதறி ஓடிடுது. ஆனால் ஒரு டைனோசர் வந்து அது பின்னாடியே வந்து கார்னர் பண்ணி ஆர்னால்டை வந்து கொன்னுடுது பவர் பிளான்ட்லேயே. அண்ட் இன்னொரு டைனோசர், அதாவது அடிப்பட்ட டைனோசர் இருக்கு இல்லையா, அது வந்து ஜெனரோ வந்து அட்டாக் பண்ணுது. அதனால் அவரால் அந்த பவரை ரீஸ்டோர் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாகுது. அதே சமயத்தில் கிராண்ட்டு, டிம், லெக்ஸு இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த விசிட்டர் சென்டருக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அங்கே அப்படியே எல்லாமே ஒரே கலவரமாக இருக்குது, நிறைய அழிவுகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு நடுவில் அவங்க ரேடியோ இருக்கிறத லொக்கேட் பண்ணிடுறாங்க. அது மூலமாக அவங்களுக்கு வந்து மற்றவங்கெல்லாம் வந்து லாட்ஜில் வந்து இருக்காங்க, அதாவது இறக்காமல் இருக்கிறவங்கெல்லாம், உயிரோடு இருக்கிறவங்களாம் லாட்ஜில் இருக்காங்க.
ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிற ராப்டர்ஸ்லாம் அங்கே இருக்கிற அந்த வயர்ஸ், அந்த பார்ஸ் அதெல்லாம் வந்து கடிச்சு துப்பின்னு இருக்காங்க. எப்போ வேணால் உள்ளே வந்துடலான்ற நிலைமையில தான் அவங்க அது இருக்காங்க. இப்போ இந்த குழந்தைங்களெல்லாம் கேஃப்டீரியாவில் விட்டுட்டு டிம் வந்து இந்த பின்னாடியே வந்து தெருத்துற அந்த ராப்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி தெருத்தி விட்டுறாரு. மிச்சம் இருக்கிற ராப்டரை வந்து அந்த ஃப்ரீசரில் போய் உள்ளே மாட்டிக்கிற மாதிரி கதவு திறந்து மாட்டிக்கிறாரு. அதுக்குள்ளே கிராண்ட் வந்து பவர் பிளான்ட்டுக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அவர் ஜெனரேட்டரை ரீஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்போ தான் வந்து ஜெனரோ அவர் வந்து இந்த பவர் இல்லாத ஒரு வெஹிக்கிளில் இருக்கிறத பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து விசிட்டர் சென்டருக்கு திரும்பி வராங்க. ஆனால் அவங்க வந்து அந்த குழந்தைங்கள பார்க்குற அதே சமயம் ராப்டர்ஸ்லாம் வந்து அவங்கள சுற்றி வளைச்சிடுது ஜெனடிக்ஸ் லேபில். கிராண்ட் வந்து இந்த டைனோசர்லாம் டிஸ்பேட்ச் பண்ணிவிட்டு அது வந்து எப்படின்னா அந்த லேபில் வந்து டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது, அதோட உதவியோடு இந்த டைனோசர்லாம் திருத்தி விட்டுறாரு. அப்படியே அந்த டேஞ்சர்லாம் மேனேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியும் போது இவங்க வந்து இந்த பார்க்கோட சிஸ்டமில் இருக்கிற கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸை கண்ட்ரோல் ரூம்லேருந்து எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுறாங்க. இப்போ வந்து உயிரோடு இருக்கிறவங்களாம் வந்து ஹெலிகாப்டர்ஸை வர வச்சு அது மூலமாக மெயின்லேண்டுக்கு போகிறாங்க. ஹேமட் வந்து கொஞ்சம் அப்படின்னு போயிடுறாரு. ஆனால் அந்த கொஞ்ச நேரத்துலேயே இந்த குட்டி குட்டி கார்னிவல்ஸ்லாம் அவர் அட்டாக் பண்ணி கொன்னுடுது. அதுக்குள்ளே மேல்கம் வந்து அவருக்கு பயங்கரமாக அடிபட்டிருந்ததில் அவரும் இறந்துடுறாரு. கிராண்ட் வந்து ஜெனரோ கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து இந்த இன்ஜினில் வந்து என்ன தான் நடந்தது அப்படின்றது எல்லாமே வந்து எங்களுக்கு வேணும். அப்போ தான் வந்து இந்த வைல்டாக வந்து இவங்களாக உருவாக்கின ராப்டர்ஸ்லாம் இவங்களால் வந்து எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவங்க மெயின்லேண்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ கிராண்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறாரு டாக்டர் கிரிட்லஸ்லேருந்து, அதாவது வந்து இந்த ஜுராசிக் பார்க்லேருந்து தப்பிச்சு போன நிறைய மிருகங்கள் வந்து பிடிபட்டுடுச்சு அப்படின்னு. இப்போது இந்த ஐலண்டோட தொடர்புடையவங்க எல்லாமே அவங்க எல்லாருமே வந்து எங்கேயுமே வந்து போகக்கூடாது, அதுவும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த பார்க்கில் என்ன நடந்தது முதலேருந்து, அவங்க என்னென்ன செஞ்சாங்க, எத்தனை டைனோசர் உருவாக்கியிருக்காங்க, இப்போ எத்தனை வந்து உயிரோடு இருக்குது, இதில் ஆபத்தானது என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கணும். அப்போ தான் வந்து அவங்களால வந்து எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க விஷயத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணாதான் அவங்களால வீட்டுக்கு போக முடியும் அப்படின்ற தகவலை கொடுக்குறதோட இந்த நாவல் வந்து முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.